கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் யாக்கோபு எழுதின நிருபம், பொதுவான நிருபத்தில் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் தியானிக்க இருக்கிறோம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பார்த்தீங்களா? அந்த 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் இந்த காலை வேளையில் வாசித்து தியானிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பலவிதமான சோதனைகளால் நாம் அலைக்கழிக்கப்படுகிறோம். பலவிதமான சோதனைகள் நம்மை உபத்திரவப்படுத்துகிறதை நாம் பார்க்குறோம். பாருங்கள், அப்படி பலவிதமான சோதனைகள் நாம் அகப்படுகிற பொழுது அல்லது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பார்த்தீங்களா? ஏன் சந்தோஷமாக எண்ணணும்? மனுஷர் உங்களை குறித்து இல்லாது போல சொல்லுகிற பொழுது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு அதுதான் அத்தாட்சி. இதே அதிகாரத்தில் வாசிக்கலாம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி 12வது வசனத்தில் வாசிக்கலாம். ஏனென்றால் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சந்தோஷமாக எண்ணுங்கள். சோதனைகளை இன்றைக்கு நாம் தவிர்க்க முடியாது. we cannot avoid such temptations, but God himself allows such temptation in our life. அதில் என்ன பிரச்சனை என்று பார்த்தீங்கன்னா, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசத்தின் பரீட்சையாக இருக்கிறது. It is an examination for our faith. It is a test for our faith. அது பொறுமையை உண்டாக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் நம்மை பொறுமைக்குள்ள மனிதர்களாக மாற்றுகிறார்கள். பொறுமையோடு சகிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற, அதை எதிர்கொள்ளுகிற அந்த பொறுமையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்பொழுது அந்த பொறுமை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து அதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அதை சந்தோஷமாக எண்ண வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கிற பொழுது முதலாவது படைக்கப்பட்ட முதலாம் மனிதன் ஆதாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், தேவன் அவனை உண்டாக்கி சகலத்தையும் ஆண்டு கொள்ள அனுபவிக்க அவனை இந்த உலகத்தில் வைத்தார். எல்லாவற்றையும் அவன் ஆண்டு கொள்ளும்படி செய்தார். ஒரு காரியத்தை மாத்திரம் சொன்னார், இந்த ஒரு மரத்தின் பழத்தில் சாப்பிடாது என்று சொல்லி கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அந்த நாட்களிலே ஆதாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாவமற்ற உலகத்தில் இருந்தான். அவனுடைய சரீரத்தில் பாவம் இல்லை. அவன் நிர்மாணியாக இருந்தால் அது அறியவே இல்லை. பாவமற்ற உடலில் இருந்தான். பசி இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்தான். அந்த சூழ்நிலையில் தான் பிசாசு அவனை மிக அற்ப காரியத்தில் சோதித்தது. பாருங்கள், ஒரு மரத்தின் கனியை தேவன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார் என்பதை அறிந்த பிசாசு சாத்தான் அதில் அவன் தவறும்படி செய்கிறான். அற்பமான அந்த காரியத்தில், அந்த சோதனையில் அவன் தோற்று போகிறான். தேவனுடைய வார்த்தையை மீறுகிறான். பாருங்கள், ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக பிறந்து மனுஷ வடிவிலே அவர் தன்னுடைய ஊழியங்களை தொடங்குவதற்கு முன்பாக அவர் 40 நாள் உபவாசமாக இருந்து அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொடுக்குற அந்த காலத்தில் உபவாசம் முடிந்த பிற்பாடு சோதனைக்காரனான பிசாசு அவரை சோதிக்கிறான். ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சோதனையிலே தோற்று போகலை. அந்த சோதனையிலே அவர் ஜெயம் பெற்றார். வார்த்தைகளாலே, சத்திய வசனத்தினாலே அந்த சோதனைகளை முறியடித்தார். பிசாசை துரத்தி அடித்தார். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து சோதனைகளை மேற்கொண்டு ஜெயித்தார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்துவர்களை நாம் கூட சோதனைகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் சத்திய வசனத்தில் பலப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், ஜெபிக்கணும், வார்த்தையை சொந்தமாக்கணும். வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும், சோதனைகளிலே நமக்கு ஜெயம் கொடுக்கும், பிசாசை துரத்தி அடிக்கும், எல்லாவற்றிலும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே சோதனை வருகிற பொழுது நீங்கள் கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். மாறாக நீங்கள் சந்தோஷப்பட்டு
களி கூறுங்கள், சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல அந்த சோதனைகளை சத்திய வார்த்தைகளாலே சத்திய வசனத்தினாலே ஜெயிக்க முடியும், மேற்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, சோதனைகள் வருகிற பொழுது கர்த்தாவே, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் அவளை எதிர்கொள்ளும்படி, அந்த சோதனைகளை நாங்கள் ஆண்டவரை ஜெயிக்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் இந்த பெரிதான சத்தியத்தை கற்றுக் கொடுத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல நாங்களும் கூட கர்த்தாவே வசனத்தினாலே இந்த சோதனைகளை மேற்கொள்ள எங்களை பலப்படுத்துவீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.